இருப்பார்கள். ஆனால் கையில் ஸ்மார்ட் போன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. ஸ்மார்ட் போனில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அடிக்கடி அதன் ஸ்கிரீன் உடைந்து விடுவது. அப்படி ஸ்மார்ட் போன் திரை உடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஸ்மார்ட் போன் திரையில் ஏற்படும் விரிசல் தவிர மற்ற பிரச்சனைகளை எளிதாக சரி செய்து விட முடியும். பலரும் அவ்வாறு சரி செய்ய பழகி கொண்டனர் என்றுதான் கூற வேண்டும். கீழே விழுந்து திரை உடைந்தவுடன் பெரும்பாலும் கவலை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மனதை தேற்றிக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலில் கவனிக்க வேண்டும். கீறல் விழுந்தவுடன் கருவியின் திரையை தொடாமல் உடைந்த கண்ணாடி பாகங்களை பத்திரமாக நீக்க வேண்டும். இதற்கு கைக்குட்டை அல்லது பேப்பர் பயன்படுத்தி நீக்கலாம். திரை எந்தளவு உடைந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை திரையில் டெம்பர்டு கிளாஸ் போட்டிருந்தால் அதனை பொறுமையாக அகற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் திரையில் அதிக அளவு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை திரையை உங்களால் தானாக சரி செய்ய முடியும் என்றால் ஆன்லைனில் கிடைக்கும் பாகங்களை வாங்கி முயற்சிக்கலாம். இவ்வாறு செய்யும் பொழுது பணத்தையும் நீங்கள் மிச்சம் செய்ய முடியும். உங்கள் கருவிக்கு சரியான காப்பீடு இருந்தால் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை